வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல்வாதியாக மாறும் ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த பதவியில் தொடரக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்ல கர்நாடகாவுக்கு உரிமை இல்லை என விமர்சனம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. இடி மின்னலுடன் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை, வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீரிலும் வெளுத்து வாங்கும் மழை. பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. பரபரப்பான ஆட்டத்தில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி 19 பக்க புகார் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பியுள்ளார். அதில் ஆர்.என். ரவி தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றது முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசுடன் கருத்தியல் மற்றும் அரசியல் போரில் ஈடுபட்டு வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு சவால் விடும் வகையில் ஆளுநர் அரசியல் களத்தில் இறங்கக்கூடாது எனவும், நாகாலாந்து ஆளுநராக இருந்தபோதும் அவரின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் செயல்பாடுகள் அவர் அப்பதவிக்கு தகுதியற்றவர் என காட்டுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இளைஞர்கள் விளையாட்டில் சாதிக்க பல்வேறு சர்வதேச போட்டிகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டில் கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் ஆகியவை முதலமைச்சரின் முக்கியமான கோட்பாடாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் இவைகள்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய முக்கியமான கோட்பாடுகளாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இளைஞர்களை விளையாட்டிலே சிறந்து அவர்களாக உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டில்தான் இந்திய அளவிலேயே பல்வேறு உலகப் போட்டிகளெல்லாம் இன்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த விளையாட்டுப் போட்டியும் இங்கே நடக்கவிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். மத்தியில் உள்ள சர்வாதிகார ஆட்சியை அப்புறப்படுத்தவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருப்பதாகவும், ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் இம்மியளவும் கவலை இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய அவர், கொள்கை, லட்சியத்தை மனதில் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய முயற்சியில் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார். கருப்பு பணத்தை மீட்டு 15 லட்சம் ரூபாய் தருவேன் என்றவர்கள் இதுவரை 15 ரூபாய் கூட தரவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்துவோம் என பிரதமர் கூறவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிந்த பின்னரும் தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். கடந்த 9 ஆண்டுகளில் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை கூறினார். சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கோரிக்கை விடுத்தார். மாங்காடு அருகே கோவூரில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் தேர் செய்யும் பணிக்கான பூஜை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன், கோவூர், குளப்பாக்கம், சோமங்கலம் ஆகிய பகுதிகளில் உள்ள நவகிரக தலங்களுக்கு பொதுமக்கள் வந்து தரிசனம் செய்யும் வகையில் அவற்றை அமைச்சர் சேகர்பாபு விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர், மாவட்ட எஸ்பிக்கள் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். கொலை, கொள்ளை சம்பவங்கள் மற்றும் பொதுமக்களின் புகார்கள் மீது காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும், மகளிர் உரிமை தொகை திட்ட முகாம்களில் பாதுகாப்பு அம்சங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்படவுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஜூலை 12ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு தேதியை அறிவிக்க இன்னும் 10 நாட்கள் ஆகலாம் எனவும், அதுவரை காத்திருக்காமல் வரும் 16ஆம் தேதி காலை 10 மணியளவில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பிற்கான தகுதி பட்டியல் வெளியிடப்படும் எனவும் கூறினார்.
கர்நாடகாவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில ஒரு கூட்டம் கிடையாது. அது அவங்க அரசியல் கூட்டம் சமீபத்தில் பாட்னாவில் நடத்தினாங்க. அடுத்தது கர்நாடகாவில் நடத்துவாங்க. அடுத்தது வேற எங்கேயா நடத்த போகிறாங்க. அது அவங்க கலந்துக்கிட்டு அது வேறு. ஆனால் அப்படி கலந்து கொண்டாலும் அங்கே இந்த பிரச்சனையை பேசணும். மேகதாது பிரச்சனை பேசட்டும். ஏன்னா பேசாமல் இருக்கக்கூடாது. அங்கே போகிறாரா, கர்நாடகா போட்டோம், போகிறது தப்பே கிடையாது. இந்த பிரச்சனையை பேசணும். மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் RSS மற்றும் ஆளுநர் RN ரவியின் உண்மையான உள்நோக்கம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரலாற்றை திரித்து கூறுவதுதான் இந்துத்துவ அரசியல் எனவும், சமூக நீதி மற்றும் சமத்துவ கருத்துக்களுக்கு எதிராக ஆளுநர் பேசுகிறார் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஊழலில் திளைத்த திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆளுநர் குறித்தான புகார்கள் மக்களால் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அவமரியாதையை ஏற்படுத்துகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், முதலமைச்சரும் ஊழல் திமுக அரசும் மணல் கடத்தல்காரர்கள், பண மோசடி செய்பவர்களின் கைப்பாவையாக செயல்படுகிறது என விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சரியில்லாத முதலமைச்சரின் நட்பு மாநிலமான மேற்குவங்கம் போல் தமிழ்நாடு மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காய்கறி, மளிகை பொருட்கள் விலை ஏற்றத்திற்கும் வியாபாரிகளுக்கும் தொடர்பு இல்லை என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொருட்கள் வீணாகாமல் சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வணிகர் சங்க பிரதிநிதிகள், இந்த வேளாண்மை துறை அதிகாரிகள், இந்த விவசாயிகள் சங்கம் 3 பேரை இணைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு கமிட்டி அமைத்தால் மட்டும்தான் தேவைக்கு ஏற்ப பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதா, உற்பத்தி செய்த பொருள் வீணாகாமல் சேமித்து வைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தினால் மட்டும்தான் பின்வரும் காலங்களிலும் இதுபோன்ற தற்காலிக விலையேற்றம் இருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு உதாரணம், இந்த விலை ஏற்றத்திற்கு வியாபாரிகளுக்கும் தொடர்பே கிடையாது. விலை ஏற்றம் என்பது தானா வருகிறது, தானா போய்விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதமாற்றத்தை தடுக்க அனைத்து இந்துக்களும் பாடுபட வேண்டும் என RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள காமாட்சிபுரி ஆதீனத்தில் வருண பகவான் வழிபாடு நூல் வெளியீட்டு நடைபெற்றது. இதில் RSS தலைவர் மோகன் பகவத் நூலை வெளியிட காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் பெற்றுக் கொண்டார். பின்னர் இவ்விழாவில் பேசிய மோகன் பகவத், இந்துக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும், பொருளாதார ரீதியில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது என குறிப்பிட்டார். செங்கல்பட்டில் பாமக நகர செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஒருவரை போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். மணிக்கூண்டு அருகே பூ வியாபாரம் செய்து வந்த செங்கல்பட்டு பாமக நகர செயலாளர் நாகராஜ் என்பவரை இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நாகராஜின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அஜய் என்பவரை தப்பி ஓடும்போது போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். காலில் காயம் ஏற்பட்ட அஜய் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் 15 மாதங்களில் அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை படிப்படியாக 2 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதையடுத்து காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை 15 மாதங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் அமல்படுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். கோவை DIG விஜயகுமார் தற்கொலை ஏற்கத்தக்கது அல்ல என்று ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். அதேபோல் DIG விஜயகுமார் தற்கொலை சம்பவம் குறித்து பேசிய முன்னாள் DGP சைலேந்திரபாபு, மன அழுத்தம் என்பது கொடிய நோய் எனவும், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு தேவை எனவும் தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அவங்களும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க, அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க, அதே மீறி நடக்குது அப்படின்னா இந்த மனநோய் என்பது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதுக்காக சப்போர்ட் சிஸ்டம் தான் முக்கியம். அதாவது உறவினர்கள், நண்பர்கள், துறையை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் அதை புரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் அவர்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது. மற்றபடி இதை தடுப்பதற்கான பல நடவடிக்கைகள் காவல்துறையில் தொண்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகள் நிறைய முயற்சி எடுத்தோம்.
சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணுவை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரியிலிருந்து முறையாக தண்ணீர் திறந்துவிடக் கோரியும் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் டெல்லியில் போராட்டம் நடத்த ஐயா கண்ணு திட்டமிட்டிருந்தார். இதற்காக ரயிலில் பயணம் செய்ய முயன்றபோது டிக்கெட் கிடைக்காததை கண்டித்து சென்னையில் அண்ணா நினைவிடம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து ஐயா கண்ணு உட்பட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். 2024 ஹஜ் பயணத்திற்கு மதுரையிலிருந்து சுமார் 10 விமானங்கள் மதீனா செல்ல உள்ளதாக இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10 விமானங்கள் மதுரையிலிருந்து மதீனா செல்ல உள்ளன என்றும் இதனால் 400 கிலோமீட்டர் கடந்து சென்னை செல்லும் சிரமம் குறையும் எனவும் கூறினார். அக்னிபாத் திட்டத்தில் நிரந்தர பணியாளர்களுக்கான ஆட்சேர்ப்பு 25%லிருந்து 50%ஆக உயர்த்த முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள பணியாளர்களின் பற்றாக்குறையை ஈடு செய்யும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வயது உச்சவரம்பை 21லிருந்து 23ஆக உயர்த்த அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த மாற்றங்கள் குறித்து இந்திய ராணுவம் விரைவில் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் முன்மொழிவை அளிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் நடித்த கண்ணே கலைமானே திரைப்படம் இந்தோ பிரெஞ்சு பன்னாட்டு திரைப்பட விழாவில் 3 விருதுகளை வென்றது. சீனு ராமசாமி இயக்கத்தில் 2019ஆம் ஆண்டு வெளியான கண்ணே கலைமானே படத்திற்காக சிறந்த தயாரிப்பாளர் விருது உதயநிதிக்கும், சிறந்த நடிகை விருது தமன்னாவிற்கும், சிறந்த துணை நடிகை விருது வடிவுக்கரசிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் இந்த படத்திற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த நிலையில் தற்போது அங்கீகாரம் கிடைப்பதாக சீனு ராமசாமி நிகழ்ந்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. எழும்பூர், அண்ணா சாலை, கோயம்பேடு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. ஆலந்தூர், மீனம்பாக்கம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. திடீரென பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இமாச்சல பிரதேசம் ஷிம்லா மாவட்டத்தில் உள்ள கோட்கர் பகுதியில் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு இடிந்து விழுந்துள்ளது. கடந்த 36 மணி நேரத்தில் 13 நிலச்சரிவுகளும் 9 திடீர் வெள்ளமும் பதிவாகியுள்ளதாக மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட மொத்தம் 736 சாலைகள் போக்குவரத்துக்காக தடை செய்யப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் 1743 டிரான்ஸ்பார்மர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 138 குடிநீர் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. பள்ளி, கல்லூரிகளுக்கு மேலும் 2 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை வரும் 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. தொடர்ந்து அந்த மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மானம்பிட்டிய என்ற இடத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். இலங்கை பொலனன்றுவையிலிருந்து காத்தான்குடி நோக்கி சென்ற பேருந்து மானம்பிட்டியவில் கொட்டாலிய பாலத்தின் மீது மோதி ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். ஆஷஸ் தொடரின் பரபரப்பான 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி ஹெட்டிங்கின் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 263 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணி வீரர் மிச்சல் மார்ஷ் சதமடித்தார். தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 237 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 224 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 251 ரன்கள் இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்ததால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதிக்கட்டத்தில் நிலைத்து நின்று ஆடிய ஹாரி புரூக் 75 ரன்களில் வெளியேறியதால் ஆட்டத்தில் பரபரப்பு எகிரியது. இருப்பினும் மார்க் வுட்டும் வோக்ஸும் இங்கிலாந்தின் வெற்றியை உறுதி செய்தனர். வோக்ஸ் 32 ரன்கள் எடுத்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதியாக மாறும் ஆளுநர் RN ரவி அந்த பதவியில் தொடரக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்ல கர்நாடகாவுக்கு உரிமை இல்லை என விமர்சனம்.
சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக மழை. இடி மின்னலுடன் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை, வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீரிலும் வெளுத்து வாங்கும் மழை. பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. பரபரப்பான ஆட்டத்தில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.